வணக்கம், நான் தான் ஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஷப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும் மாம்பழம். இந்த சேலம் மாம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு தனி சுவை இருக்கும், நல்ல ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே விவசாயம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு வந்து விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல இந்த ஜவ்வரிசி வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜவ்வரிசி இங்கேயும் உற்பத்தி பண்ணி இங்கேயும் சேல் பண்ணுறாங்க, மற்ற ஊர்களுக்கும் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சேலத்தில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உணவு சொல்லும் போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரியாணி, தட்டுவடை, அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியில் வந்து கிச்சடி, பொங்கல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் இங்கே ஃபேமஸ் அதிகம். 3 ப்ரிப்பரேஷனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா? சேலம் பிரியாணி தான். சேலம் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி, சாப்பிடுங்க. அப்பா சூப்பர். இன்னைக்கு பண்ண போகிற பிரியாணியில் 2 மசாலா ரெடி பண்ணுறாங்க. ஒன்று வந்து பவுடர் ரெடி பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து அரைச்சி பண்ணுறாங்க. இந்த அரைச்சி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை. ஸோ இந்த மாதிரிலாம் அரைச்சி இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேஸ்ட் அரைச்சி ஊற்ற காரணம் என்னன்னா, நம்ம அந்த பேஸ்ட் வந்து டேரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நமக்கு ஹையாக கொடுக்கும், நல்லா அரோமேட்டிக் வாசனை நல்லா கிடைக்கும். அதனால தான் அதை நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் வந்து ஒரு பவுடர் மசாலா யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பைசஸ் நம்ம வீட்டில் பேசிக்காக ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பைசஸும் யூஸ் பண்ணி பவுடர் அரைச்சி இது பண்ணுறாங்க. ஏன் நம்ம வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னாக்கா, இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும். நம்ம இந்த ஃப்ரை பண்ணல வறுக்கும்போது அந்த ஈரத்தன்மையை எடுத்துகிட்டு அதோட ஸ்பைசஸோட வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் வறுத்தோம்னா நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். எப்படி இந்த பிரியாணி பண்ணுறாங்க, அந்த ரைஸ் எப்படி போடுறாங்க, அந்த சிக்கன் எந்த டைமில் போடுறாங்க? 1 கிலோவுக்கு 1.5 ரேஞ்சு தான் நம்ம தண்ணி வைக்கிற ரேஷியோ. சிக்கன் முன்னாடியே போடும்போது இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நமக்கு இறங்கிடுச்சுன்னா அந்த தண்ணி நம்ம அந்த ரைஸுக்கான தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும் சிக்கன். ஓகே. இந்த மசாலா நீங்கள் சாதத்தில் அப்படியே பஞ்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், பிளைன் ரைஸ்லேயே. வெரி குட் சார். ஓப்பன் பண்ணிடலாம், மூடி ஓப்பன் பண்ணி மூடிக்கு போகிறப்ப பாருங்க, நல்ல வாசனை வருதுங்களா சேலம் பிரியாணி. செம்ம. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க இங்கே இருக்க ஷெஃப்பை போய் மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு ஜெகதீஷ், அதாவது யாருக்கிட்டனா வின்ஸ்டர் கேஸ்டல் இந்த ஹோட்டலோட எம்டி. ஸோ இவரை தான் மீட் பண்ண போகிறோம். இவரை பற்றி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து இந்த ஹோட்டலை ரன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 100 வருஷம் பழமையான பில்டிங். என் பேர் ஜெகதீஷுங்க. இந்த ஹோட்டல் வின்சர் கேசலோட மேனேஜிங் டைரக்டர். நாங்கள் வளர்ந்தது எல்லாமே சேலம் தான். பார்ன் அண்ட் brought up in சேலம். இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீடாக இருந்துச்சு. 1975 இதை வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்கிட்ட வாங்கினோம். ஓகே. அப்புறம் ஒரு 18 இயர்ஸ் இது வீடாக இருந்துச்சு. 1993 ரொம்ப பெருசாக இருக்குது, மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணலான்றப்போ பண்ணோம். ஒரு 4 பெட்ரூமை வச்சு தான் ஆரம்பித்தோம். 4 பெட்ரூம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து இந்த 30 இயர்ஸில் வந்து ஒரு 42 பெட்ரூம்ஸ் இருக்குது, 4 கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பா, அப்புறம் பூல் சைட் ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி அப்போ ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக ஆட் பண்ணோம். பட் வந்து இப்போ வந்து சேலத்தில் இட்ஸ் ஐகானிக் பிளேஸ். திஸ் பில்டிங் இஸ் 100 years old. ஓகே. 100 years ஆயிடுச்சு. இது அவங்க கட்டி 100 years ஆயிடுச்சு. வாங்கி அப்போ வந்து அவங்க இது ஒரு ரிஹர்சல் ஹாலாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து எம்ஜிஆர், கருணாநிதி எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இந்த கதை எழுதுறது, சம்பளம் வாங்குவாங்க. ஒரு சின்ன ஹோட்டல் போனால் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பழமையான ஸ்டைலில் எப்படி ஹோட்டல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே எங்கள் ஹோட்டலில் நாங்கள் டீக் வுட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஒரு ப்ளைவுட்டு, ஒரு மைக்கா ஷீட் எதுவுமே கிடையாது. எல்லாமே டீக் வுட். டோர்ஸு, விண்டோஸு எல்லாமே டீக். ஈவன் டாய்லெட் டோர்ஸ் ஆர் டீக் வுட் ஆர் ரோஸ்வுட். இது 2 மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹோட்டலே நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது இட்ஸ் ஆல் டன் அவுட் ஆஃப் பேஷன். ஒரு பெட்ரூமில் இருக்குமா, இன்னொரு பெட்ரூம் இருக்காது. ஒவ்வொரு காட்டு நீங்கள் பார்க்குற காட்டு, ஒவ்வொரு காட்டும் ஆல்மோஸ்ட் 70, 80, 100 years ஓல்டு காட்டு வாங்கி அப்பப்போ பார்க்குறப்பெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு ஒரு சின்ன குடோன் வச்சுருக்கேன். அந்த குடோன் எல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். அப்பப்போ ஒவ்வொன்றா எடுத்து பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி, எனக்குன்னு கொஞ்சம் கார்பெண்டர்ஸ் ஒரு 10 பேர் எனக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்குவேன். தட் இஸ் ஹவ் திஸ் வாஸ் பில்ட். நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது.
இது இந்த பில்டிங் வந்து நிறைய படத்தில் வந்திருக்கு, பழைய காலத்து படத்தில் நிறைய படத்தில் இந்த பில்டிங் வந்திருக்கு. அப்படியா? மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் பூராமல் இந்த பில்டிங் வரும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்டியை மீட் பண்ணலாம். அதாவது திரு ஜெகதீஷ் சாரை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே டைமில் இந்த சேலம் பிரியாணி என்ன, சேலம் மக்கள் எதுக்காக அந்த பிரியாணிக்கு இம்பார்ட்டன் தராங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாமா? சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், உங்களோட மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை எப்பயுமே யூடியூப்லேயே பார்த்து இப்போ நேரில் பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் மை சிஸ்டர் மல்லிகா. ரொம்ப நன்றி சார். இந்த சேலம் ஃபுட் இருக்குல்ல, இந்த பிரியாணி தட்டோட, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் சேலத்தில் ஃபேமஸ்ன்னா ஒரு 4-5 ஐட்டம் சார். ஒன்று வந்து சேலம் பிரியாணி, அப்புறம் வந்து எங்கே போய் கேட்டாலும் சேலம் தட்டோட செட்டை பற்றி பேசுவாங்க. சேலம் தட்டோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நூக்கன் கார்னரில் சின்ன சின்ன கடை வச்சுருப்பாங்க, அங்கே எல்லா கடையிலும் தட்டுக்கடை விற்பாங்க. தட்டுவடை வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் சேலம்னால மேங்கோ தான், சேலம் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாமல் இங்கே சேலத்தில் சாகோ ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே சாகோ ஃபேக்ட்ரினா சேலம் தான் மெயின். ஸோ இங்கே சாகோ ப்ராடக்ட்ஸ் நிறையா விற்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களே அந்த சாகோவில் போண்டா பண்ணுறது, சாகோவில் உப்புமா பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அது வந்து சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் தான் சேலத்தில் ஃபேமஸான ஐட்டம்ஸ். அப்போ நான் நிறைய ரெசிபி இங்கே பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய ரெசிபி உங்களுக்கு இங்கே இருக்கு. சரி சார், எனக்கு இந்த பிரியாணி, ஏன்னா நான் நிறைய ஊருக்கு போயிட்டு இருந்தேன். நான் சேலத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ இந்த பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லித்தர சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லித்தர சொல்கிறேன். யார் இன்னைக்கு பண்ண போகிறாங்க? எங்களுடைய செஃப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவரையே பண்ண சொல்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நல்ல விஷயம். சேலம் டிப்பிக்கல் சேலம் ஸ்டைல் பிரியாணியோட ஒரு குழம்பு கொடுக்கும். ஓகே. ஒரு 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 சேலம் ஸ்டைலில் ஒரு கிரேவி, அதுவும் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே அந்த கிரேவி தான் இது கூட போகும். அந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அந்த கத்திரிக்காய் போட்டு பண்ணுறதா? இல்லை, இது வந்து இப்போ சிக்கன் பிளெயின் கிரேவின்னு சொல்லுவோம். அப்படியே? ஆமாம், அது ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் வந்து அந்த பக்கெட் பிரியாணின்னு ஒன்று ப்ரமோட் பண்ணுறோங்க. நான் சேலத்துலேயே எல்லா இடத்துலையும், சென்னையில் எல்லா இடத்துலையுமே இந்த பக்கெட் பிரியாணிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நாங்களும் அந்த பக்கெட் பிரியாணியை ப்ரொமோட் பண்ணுறோம். பக்கெட் பிரியாணி வந்து எப்படியுமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த பக்கெட் பிரியாணி கெஸ்ட் வந்து வெளியூர் போகிறப்ப அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கா, வாங்கிட்டு போய்ட்டு ஒரு 10 பேர் 12 பேர் அந்த பிரியாணி ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி 1/2 kg 1 kg பக்கெட் பிரியாணி நாங்கள் போட்டுட்ருக்கோம். இப்போ இங்கே யாரோ தேடி வராங்க, இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போகிறாங்க, போகிற வழியில் சேலத்தில் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல போகலாம், லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது, அப்படி ஸ்டே பண்ண வரும்போது உங்கள் நம்பர் தரலாமா? நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து ஹோட்டல் வின்சர் கேசல். இது நம்பர் 14 ராஜாஜி ரோட், சேலம் 7 இருக்குது. இது ஃபோன் நம்பர் வந்து 9952300021. அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வில் ஆன்சர் யுவர் நம்பர் அண்ட் வில் டூ த நெசசரி திங்ஸ். கண்டிப்பாக. ஸோ இந்த பிரியாணியும் கிடைக்கும்ல, இன்கேஸ் ஸ்டே பண்ணல வந்து ஃபுட்டு சாப்பிட்டு போகணும், தாராளமாக கிடைக்கும். எங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு டெஃபினட்டாக எங்கள் பிரியாணிக்காக திருப்பி வருவாங்க. நான் சேலத்தில் எல்லா ஹோட்டலையும் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அண்ட் ஐ வில் ரேட் மை பிரியாணி இஸ் த பெஸ்ட் பிரியாணி. சூப்பர் சார், சூப்பர். ஸோ அந்த பிரியாணி எப்படி பண்ணிட்டு பார்க்க போகலாமா? ஓகே, சரி வாங்க. ஷெஃப் வணக்கம். ஷெஃப் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த சேலத்தில் பண்ணுற பிரியாணி எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். அதுக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? தமிழ்ச்செல்வன். நான் 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அப்பா 20 வருஷமா? என்னோட சீனியர். சூப்பர். இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து பிரியாணி ஸ்பெஷல் ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது மசாலா ஃப்ரை பண்ணி வறுத்து அரைச்சி, இப்போ ஒன்று வந்து பவுட்ராகவும் இன்னொன்று வந்து பேஸ்ட்டாகவும் அரைச்சி வச்சு தான் அந்த பிரியாணி செய்கிறோம். ப்ளஸ் வந்து நம்ம சிக்கன்ஸ் எல்லாமே டெண்டர் சிக்கன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டெண்டர் மட்டன், டெண்டர் சிக்கன், அதுமாதிரி குவாலிட்டியில் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதனால தான் நம்ம பிரியாணி கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஓகே, நல்லா வாசனையாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சலாமா? சரி. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ சொல்லி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ண தேவையான பொருட்கள்: அன்னாச்சிப்பூ 2, பெப்பர் 1/2 ஸ்பூனு, பட்டை ஒரு 4-5 ஸ்டிக்ஸு, ஏலக்காய் 1/2 ஸ்பூனு, ஜாவித்ரி 1, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 5, கல்பாசி 1, லவங்கம் ஒரு 6 பீஸு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு 3 போடுறோம், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு. இப்போ பூண்டு வந்து 10 பல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு சரி பாதி கம்மியாக ஒரு 1/2 துண்டு இஞ்சி பயன்படுத்தும். பட்டை 2, ஏலக்காய் ஒரு 4 பீஸு, லவங்கம் ஒரு 5 பீஸ். இது எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போ பிரியாணி வதக்கி நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ,
ரைஸ் 1 கிலோ, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 4, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, தயிர் 100 ml, உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை ஜூஸ் கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு ஏற்றா போல், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, ஆயில் 150 ml. இப்போ இந்த பிரியாணி தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டீங்க, ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். பட்டை ஒரு கொஞ்சம், அதாவது நீங்கள் சொன்ன அளவு அப்படியே போடுறோம். சொன்ன அளவு. கல்பாசி, சரி, மிளகு, அன்னாச்சி பூ, சரி, ஓகே. அன்னாச்சி பூ 2 பூவா? 2 பூ, வரமல்லி, ஓகே, ஜாவித்ரி 1, ஏலக்காய், சீரகம் 1/2 டீஸ்பூனு, ஓகே, சோம்பு 1/2 டீஸ்பூனு, ஓகே. நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்பைசஸும் போட்டார். ஓகே, மிளகாய் ஒரு 4, சரி, ஓகே. அதாவது அந்த பிரியாணி மசாலா எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போடுறோம், காஞ்ச மிளகாய் போடுறோம், இந்த மிளகு போடுறோம். என்ன காரணம் இந்த 3மே வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கு? மிளகு நம்ம ஏன் பயன்படுத்தணும்? மிளகு வந்து உடலுக்கு நல்லது, டைஜஸ்ட் செரிமானத்துக்கு கொஞ்சம் நல்லதுனால மிளகு கொஞ்சம் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சோம்பு ஆட் பண்ணுறோம், சோம்பு வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். சீரகம் மிளகும் வந்து செரிமான தன்மைக்கு பயன்படுறதுனா நம்ம அது மிளகு சீரகம் இதில் பயன்படுத்துகிறோம். ஓகே, பேசிக்காக பிரியாணி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அந்த சிக்கன்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால, சிக்கன் மசாலா அரோமேட்டிக் நிறைய யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம மிளகு சீரகம் போட்டால் செரிமானத்துக்கு பயன்படும் தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். சூப்பர் இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து வாசனைக்காக நம்ம பிரியாணிக்கு இதெல்லாம் போடுறோம்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஆனால் எதுக்காக அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுன்னா நல்லது. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், தேடி கண்டுபிடிச்சி. சரிங்க, என்ன மாதிரி பக்குவத்தில் வறுக்கிறோம், எதுக்காக உண்மை வறுத்து யூஸ் பண்ணுறோம்? இதை ஏன் நம்ம வறுத்து அரைக்கிறோம் அப்படின்னாக்கா இதில் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும். நம்ம இந்த ஃப்ரை பேனில் வறுக்கும்போது அந்த ஈரத்தன்மையை எடுத்துகிட்டு அந்த ஸ்பைசஸோட வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் வறுத்தோம்னா நல்லா ஃபைனாக அரைக்க முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். அதை வறுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வாசனை நல்லா இருக்கும். இது எல்லா வீடியோவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எதுக்காகனா அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ மசாலாலாம் வறுத்தாச்சு, இதை ஆற வச்சுட்டு அடுத்தது நம்ம பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லாம் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரைச்சி முடிச்சுட்டு நம்ம பிரியாணியை ரெடி பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதாவது அந்த கலர் மாறல, ஒரு என்ன சூடான கடாயில் போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம் வறுத்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நைஸான பக்குவத்தில் அரைச்சிருக்கோம் இந்த மசாலா பவுடர். நல்லா வாசனை வருதுங்களா? இது இந்த மாதிரி நைஸான பக்குவத்தில் இருக்கணுமா? எப்படி? இது நைஸாக தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும். வாயில் மாட்டாமல் கொஞ்சம் நைஸாக இருக்கும். பல்ல படாமல் இருக்கும். பல்ல படாமல் இருக்கும். சரிங்க, சரிங்க, ஓகே. அதே டைமில் அந்த கொத்தமல்லி, அந்த புதினா, அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது பிரியாணி செய்யறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிரியாணி சரி, அதுக்கு எண்ணெய் ஊற்றுறோமா? இப்போ நம்ம பிரியாணிக்கு 250 ml ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இப்போ ஊற்ற போது 150 ml எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். இந்த 100 ml நெய் ஊற்றும்போது அது காம்பன்சேட் ஆகிடும், நமக்கு சரியாயிடும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம். நெய்யும் இப்போ போட்டுருமா கடைசியாக போடுறோம்? நெய் லாஸ்ட்டாக தம் கட்டும்போது நெய் வரும். ஓகே. ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஓகே. என்னென்ன போடுறீங்க? இலை 2, ஏலக்காய் ஒரு 4 பீஸு. சரி, ஓகே. லவங்கம் ஒரு 2-3 பீஸு. ஓகே. பட்டை கொஞ்சம். ஓகே. அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது முழு கரம் மசாலா? முழு கரம் மசாலா. சரி, ஓகே. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம ஹோல் கரம் மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் கோல்டன் ஃப்ரை அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் ஆனியில். சரி, ஓகே. இப்போ வெங்காயம் வந்து நம்ம 1 கிலோவுக்கு வந்து 150 கிராம் வெங்காயம் தான் சொல்லியிருக்கோம். அந்த அளவு தான் போடணும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸி ஆகிடும். ரைஸில் ஒட்டிட்டு இருக்கு, நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த 150 கிராம் அளவு கரெக்டாக போட்டால் தான் பிரியாணி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது ரீசன் எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த சாதம் வெந்து வரும்போது வந்து உதிரி உதிரியாக வரும். ரைட்டா? கொஞ்சம் இது ஆனியன் அதிகமாக சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் போது நல்லா இருக்காது பிரியாணி சாப்பிட. ஓகே, ஓகே. நம்ம கரெக்டான அளவு போட்டால் மட்டும் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்ல விஷயம். ஓகே. இப்போ வெங்காயம் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். ஓகே. என்ன காரணம் பாதி வதங்கி முடிச்ச பிறகு நம்ம போகிறதுக்கு? கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டால் அது நல்லா இருக்காது.
ரொம்ப இன்னும் ஆனியன் வந்து நல்லா பிளாக் ஆகிடும். அதனால் ஆஃப் பாயில் வரும்போது நம்ம பச்சை மிளகா போட்டோம்னா அது கோல்டன் ப்ரௌன் இதுவும் ஃப்ரை ஆகி கரெக்டாக நம்ம ரேஷியோ கிடைக்கும். ஓகே டன். பச்சை மிளகா 2 துண்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா அரைச்சி வச்சிக்கனால 2 பச்சை மிளகா மட்டும் தான் இதில் போட போகிறோம். சூப்பர் சார், சூப்பர். ஓகே. இப்போ ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் போட்டாச்சு. அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி இந்தாங்க. இப்போது நம்ம இந்த தக்காளி போட்டிருக்கோம்ல, இந்த புளிப்புக்கு தக்காளியும் போடுறோம், தயிரும் போடுறோம், இந்த எலுமிச்சம்பழம் சாரம் யூஸ் பண்ணுறோம். எது அதிகமாக யூஸ் பண்ணணும்? நம்ம தயிர் புளிப்பு தான் நமக்கு சிக்கனுக்கு நல்லா இருக்கும், சாஃப்டாக கிடைக்கும். தயிர் புளிப்பு தான் அதிகமாக வேணும் நமக்கு. ஆனால் இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதான். அவ்வளோதான். ஒரு ட்ராப் லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் போட்டால் போதும், அவ்வளோ அதிகம் போடுவாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. சரி. நம்ம அடுத்தது சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இந்தாங்க. 1/2 kg சிக்கன். 1/2 கிலோ சிக்கன். 1/2 கிலோ சிக்கன். ஏன் சிக்கன் நம்ம முன்னாடியே போடுறோம்னாக்கா இந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணி நம்ம பிரியாணிக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 1.5 ரேஞ்சு தான் நம்ம தண்ணி வைக்கிற ரேஷியோ. சிக்கன் முன்னாடியே போடும்போது இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நமக்கு இறங்கிடுச்சுன்னா அந்த தண்ணி நம்ம அந்த ரைஸ்க்கான தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும் சிக்கன். ஓகே. அதுக்காக தான் முன்னாடி சிக்கன் போட்டு அதில் அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரைன் பண்ணுறோம். வெரி குட் இன்ஃபர்மேஷன். எல்லாருக்கும் நீங்கள் வீட்டில் போட்டிருப்பீங்க. அந்த சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து சாத்தே பண்ணும்போது அந்த சிக்கனில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். ஏன்னா இல்லைன்னா நம்ம அரிசியும் போடுவோம், தண்ணியும் ஊற்றுவோம், சிக்கன் கிடைக்கும், நமக்கு ட்ரையாக கிடைக்காது. கொஞ்சம் நல்லா வெரி குட் இன்ஃபர்மேஷன். உதிரியாக கிடைக்காது. இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஓகே. நம்ம 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது அதுலேயும் தயிர்லேயும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ரைஸ்லேயும் எப்படியா இருந்தாலும் தண்ணிக்கு வாட்டர் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஈக்குவலாக தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ சிக்கனை இந்த பக்கத்தில் நல்லா வதக்கிடணும். இப்போ சிக்கன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டு நல்லா குக் பண்ணும்போது சிக்கன் தண்ணி வெளியில் வரும்போது இந்த மசாலா கரெக்டாக சிக்கனில் ஏறும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சிக்கன் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மசாலா போடலாமா? மசாலா அதுவே நான் சிக்கன் காட்டுங்களேன், எனக்கு கண்டு எடுத்துக்கிறேன். சிக்கனோட தண்ணி வெளியே வரும், அது எண்ணெயிலே சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தை வதக்கி. ஆமாம். ஓகே. சிக்கன் போட்டு அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் அதிகபட்சமாக 2 நிமிஷம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம சில்லி பவுடர் போட போகிறோம். இந்தாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஓகே. அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்தது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா. இப்போ நல்ல டவுட் இருக்குது. இந்த பிரியாணி பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல கரம் மசாலா யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். ஆனால் இதில் கரம் மசாலா போடுறோம். இதுலேயும் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுருக்கோம். அதில் போடுறோம்னா பிரியாணி மசாலாவில் நம்ம இந்த மசாலா வந்து ரெட் சில்லி பவுட்ரு, ரெட் சில்லி, வரமிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அதில் யூஸ் பண்ண மாட்டோம். மிளகு ஜீரகலாம் அதில் நம்ம கரம் மசாலாவில் யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே. அதனால தான் வந்து கரம் மசாலாவும் பிரியாணி பவுடரும் நம்ம ஒன்றா யூஸ் பண்ணுறோம். சரி. ஓகே தான். இது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். சரி. ஓகே. இப்போ பிரியாணி மசாலா போடுறோம். சரி. ஓகே. நல்ல வாசனை அந்த பவுடரு. சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், பட்டை லவங்க ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாவித்ரி, மிளகு, சீரகம், சோம்பு, அன்னாச்சி பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது இது மசாலா போட்டோன்னா நமக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி தெரியும். உடனே தயிர் ஆட் பண்ணிக்கணும். சரி. ஓகே. தயிர் 100 ml போடுறோம். ஓகே. இப்போ தயிர் நம்ம சேர்த்துருக்கோம். சரி. ஒரு 1 மினிட்ல அரிசிக்கு தேவையான தண்ணி இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா ஒருத்தரும் ஒரு கைப்பக்கம் அந்தந்த அரிசி அவங்களுக்கு பழகிருக்கும், ரைட்டுங்களா? அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சீரக சம்பா ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க? 1 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி 1.5 தண்ணி ஊற்றுறோம். எனக்கு கப்பு கணக்கு சொல்கிறீங்களா? 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. 1.5 கப்பு தண்ணி பெஸ்ட்டு. இதுதான் எந்த பாத்திரத்தில் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு. 1.5 கப்பு தண்ணி. ஓகே. மசாலா நல்லா வந்திருக்கு. மசாலா நல்லா வெந்திருக்கு. அது இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். சேர்க்கலாம். நல்லா தலை மசாலா இருக்குது. இது அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த மசாலா நீங்கள் சாதத்தில் அப்படியே பஞ்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ப்ளைன் ரைஸ்லேயே. வெரி குட் சார். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கிறோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்க போகிறோம். சரி. இப்போ நான் புதினா கொத்தமல்லி இதில் சேர்க்கலைன்னா லாஸ்ட்டாக போட்டோம்னா அது அந்த ஆஃப் பாயில் அந்த லைட்டாக அந்த ஆவி படும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும் சாப்பிடும்போது. அதனால தான் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு தம் கட்டிக்கலாம். நெய்யோடு சேர்த்து அது தம் ஆகும்போது நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு தான் லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சேர்க்க. ஓகே. ஓகே. நைஸ். அந்த
அந்த கடைசியாக அந்த நெய்யோட அந்த கொத்தமல்லி புதினா லாஸ்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இன்னும் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது உப்பு சேர்க்க போகிறோம், தேவையான அளவு உப்பு. சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஒரு கையளவு லைட்டாக அதிகமாக தெரியும், ஏன்னா நம்ம அரிசி போடும்போது அது ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வாட்டரோட லெவலுக்கு மட்டும் சால்ட்டு போட்டிங்கன்னா அது நம்ம சாப்பிடும்போது அரிசி போடும்போது சால்ட் கம்மியாக தெரியும். ஒரு பிஞ்சு சால்ட் அதிகமாக இருக்கும்போது ரைஸ் போடும்போது நமக்கு ஈக்குவலாக கரெக்டாக சால்ட் அளவு. நல்ல விஷயம். ஒரு குட் இன்ஃபர்மேஷன். அதாவது அந்த நீங்கள் ரைஸ் வெடித்து போடும்போதும் அந்த சால்ட் ஒரு கல் கூட இருக்கணும். தண்ணியில் உப்பு போட்டு சாதத்தை போட்டு வெடித்து போட்டாலும் ஒரு கல் கூட இருக்கணும். ஏன்னா அந்த மசாலா சேர்த்து நீங்கள் தம் போடும்போது என்னன்னா அந்த டேஸ்ட் வந்து அந்த காரம் தெரியும், ஆனால் உப்பு கரெக்டாக தெரியாது. உப்பு கரெக்டாக இருந்தால் தான் காரம், டேஸ்ட்டு, புளிப்பு எல்லாமே தெரியும். ஓகே, ரைட். அதனால இந்த இடத்துல ஒரு கல் உப்பு அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, தான். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு ரைஸ் போடுறோம். இப்போ இந்த சீரக சம்பா ரைஸ் வச்சுருக்கீங்கல்ல, இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து எவ்வளோ நாள் ஊற வைக்கிறீங்க, என்ன பக்குவம்? அது அரை மணி நேரம் இதை ஊற வச்சாலே போதும். அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுக்கிட்டாலே போதும். கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சா? அதிகமாக ஊற வச்சா அரிசி உடஞ்சிடும். அப்புறம் பிரியாணி நம்ம குவான்டிட்டி கரெக்டான அளவு பிரியாணி கிடைக்காது, ரைஸ் உடஞ்சிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதாவது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சீரக அரை மணி நேரம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசி இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ அந்த ரைஸை இதில் போட்டாச்சு. ஓகே. ஒரு கொதி வந்தோடனே போட்டுட்டோம்னா அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கொதி கொடுத்தா தண்ணி கொஞ்சம் ஆவியாச்சுன்னா தண்ணியோட அளவு குறைஞ்சிடும். அப்போ ரைஸ் வேகாது, நமக்கு அரிசியாக இருக்கும் அது. சரி, ஓகே. அரிசி வந்து ஒரு 75-80% அரிசி பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த நெய், புதினா, கொத்தமல்லி போட்டு லெமன் பொழிஞ்சு விட்டு ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக தம் கட்டி வச்சோம்னாலே போதும். பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ வேறு பிரியாணி ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அரிசி இங்கேயே பாயிலாகி குழகுன்னு ஆகிடும். அப்போ தம் கட்ட முடியாது. தம் கட்டினா அப்புறம் இன்னும் அரிசி வந்து ஃபுல்லாக வெந்துட்டு நல்லா இருக்காது, குழகுன்னு ஆகிடும். அதாவது 80% வரும்போது தம் கட்ட 80% வரும்போது அரிசி தம் கட்டிடும் சீரக சம்பா அரிசி. மீதி 20% வந்து தம்மில் தான் நமக்கு ரெடி. தம்மில் தான் இருக்கும். இந்த எலுமிச்சப்பழம் சாறு வந்து கடைசியாக போடுறீங்களே, என்ன காரணம்? நம்ம அதை முன்னாடியே போட்டோம்னா ரொம்ப புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். அது குக்காக ரைஸ் அந்த ஜூஸ் வந்து ரைஸில் இறங்கும்போது நமக்கு ஓவராக புளிப்புத்தன்மை வந்துடும். தம் கட் போது போட்டோம்னா தான் அந்த கரெக்டாக இருக்கும் நமக்கு. அது ரைஸ் உள்ள இறங்காமல் நீங்கள் சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மைன்னு தெரியும். அந்த ஷார்ப்பான தன்மை குக் ஆகும்போது அந்த சிட்டிசன் லெவல் நமக்கு தெரியாது. அந்த புளிப்புத்தன்மை போயிடும். அதனால தான் லாஸ்ட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணுறோம். அதாவது அந்த ரைஸ் வெந்து வர டைமில் கொஞ்சம் அப்போ போடுவாங்க, ரைட்டா? ஆமாம். ஓகே. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ரொம்ப ஃபுல் ஃபயர் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ரைஸோட அளவு பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி போட்டோம். ஒரு 70% பாயில் ஆகும்போது ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். சரி, ஓகே. குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20% பாயில் ஆகிறதுக்கு ஸ்லோவில் பாயில் பண்ணாலே போதும். எனக்கு அந்த 75% வந்து காமிக்கிறீங்களா? இந்த லெவலில் வரும்போது நம்ம ஃபயர் ஸ்லோ பண்ணிக்கணும். சரி, ஓகே. 20% பாயில் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃபயரில் இருந்தாலே அரிசி நல்லா குக் நல்லா வெந்துடும். சரி, ஓகே. இந்த கொதிக்க அந்த தண்ணியோட அளவு கம்மியாகும் போது அந்த டெம்பரேச்சர், அதாவது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கணும். இது எல்லா பிரியாணி பண்ணும்போது நான் சொல்கிற விஷயம் தான். இது எதுக்காகன்னா இது காமன். நீங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. அப்பப்போ ஒரு சில விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அது முக்கியமான விஷயம் இந்த பிரியாணி பண்ணும்போது, ரைட்டா இல்லையா? இங்கே எத்தனை பேருக்குலாம் பண்ணுவீங்க அதிகமான பார்ட்டிலாம்? நான் 500 பேர் வரைக்குமே பண்ணியிருக்கேன். இங்கே 150 150லேருந்து 300 பேர் வரைக்கும் எங்கள் ஹோட்டலில் பண்ணியிருக்கோம். நாங்கள் பார்ட்டி ஆட்டும் பேங்க்வெட் ஹால் ஃபங்க்ஷன் வரும்போது பண்ணியிருக்கிறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஓகே. இந்த சேலம் மக்கள் அதிகமாக வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க, மட்டன் பிரியாணி சாப்பிடுவாங்க? மட்டன் கொஞ்சம் அதிகமாக தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஏன்னா நம்ம ஹோட்டல் ஏன்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் மட்டன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹோட்டல் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க மட்டன் பிரியாணி. அப்போ எனக்கு மட்டும் ஏன் சிக்கன் பிரியாணி தெரியுங்க? இல்லை ஷெஃப், இது வந்து சேர்த்துலாம். பார்த்தீங்களா, ஏமாத்துறாரு நம்மள. தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்க, நமக்கு ரைஸ் வந்து 90% பாயில் ஆகிடுச்சு. இப்போ தம் கட்டிடலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ 100 ml கீ போட போகிறோம். சரி, ஓகே. இந்தாங்க. அடுத்தது புதினா, கொத்தமல்லியே ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே உங்கள் கையில் கொடுத்தாச்சு. புதினா ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அப்புறம் அடுத்தது நம்ம லெமன் வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் போட போகிறோம். ஓகே. அதாவது நம்ம ஹீரோ இவர் தான் மெயின் பிரியாணிக்கு. நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணாலும் இவர் தான் மெயினே நமக்கு பிரியாணிக்கு. ரைட்டு. இன்னொன்று வந்து ஷெஃப்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம சின்ன குவான்டிட்டி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? சின்ன குவான்டிட்டி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
அதிகமாக ஒரு 20 கிலோ 30 கிலோ பண்ணுறோம். ஆனால் அந்த 1 கிலோ 2 கிலோ வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வச்சு இப்போ தம் கட்ட போகிறோம். சரி, ஓகே. இதை வச்சு இது மேலே வெயிட் வச்சு 20 நிமிஷம் தம் கட்டுறோம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த கறியெல்லாம் போடுவீங்களா இல்லை வெறும் வெயிட் மட்டும் போடுவீங்களா? இல்லை, கறி போடுறதில்ல. அது நம்ம விறகடுப்பில் செய்யும்போது மேலே கறி போடுவோம். நம்ம கேஸில் பண்ணும்போது மேலே வெயிட் வச்சுட்டு அடியில் ஒரு தவா வச்சு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் 10 மினிட்ஸ் ஃப்ளேவர் எரிய வைப்போம். அந்த ஹீட்டில் அது குக் ஆகிடும். சரி, ஓகேங்க. அந்த மேலே தம் வைக்கும்போது நீ சுடு தண்ணி வைப்பீங்களா இல்லை வேறு பிளெயின் வாட்டர் வைப்பீங்களா? இல்லை, பிளெயின் வாட்டர் வச்சாலும் இப்போ சுடு தண்ணி அதுக்குன்னு நம்ம தனியாக ரெடி பண்ண வேண்டாம். சாதா பிளெயின் வாட்டர் வச்சாலே போதும். நம்ம உள்ளே இருக்கிற ஹீட் வந்து வெளியே வராமல் இருக்குது தான் நம்ம இந்த மேலே தம் கட்டுறோம். இந்த ஹீட்லேயே அது குக் ஆகிடும். அதுக்கு தான் நம்ம மூடி வைக்கிறோம். இது நல்ல விஷயம். 20 நிமிஷம் கழிச்சு சேலத்தில் பண்ணுற பிரியாணி எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி மசாலா போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் தரேன். ஓகே, ஆகட்டும். இப்போ பாருங்க, இப்போ 20 நம்ம தம் கட்டி 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ தம் உடைக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிடலாம், மூடி ஓப்பன் பண்ணி தம் உடைக்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்ல வாசனை வருதுங்களா சேலம் பிரியாணி. செம்ம. அந்த ஆவியில் அந்த வாசனை நல்லா சூப்பராக கொடுக்குது. இப்போ தம் உடைக்க போகிறோம். அப்பா, அந்த சாதம் பாருங்கள், உதிரி உதிரியாக தனித்தனியாக வருது. இதுதான் நீங்கள் சொன்ன விஷயம். இப்போ தான் தெரியுது அந்த தண்ணியோட அளவு, எப்படி தம் போடுறது. நீங்கள் சொன்னீங்களா அந்த 80% வந்து ரைஸ் வேகணும், 20% வந்து தம் ஆகணும். 20% தம் ஆகும்போது நமக்கு ரைஸ் உதிரியாக கிடைக்கும். ஓகே. பிரியாணி பண்ணுறது எல்லாம் பெரிய வேலை நினைப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், பெரிய வேலையா? பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வேலை தான், பெரிய வேலையே கிடையாது. ஈஸி. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நுணுக்கங்களை அழகாக எனக்கு புரிஞ்சுட்டு பண்ணால் டக்கு முடியலாம். டக்குன்னு ஈஸியாக சீக்கிரமாக பிரியாணி பண்ணி. நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு கற்றுக்குது? ஆரம்ப காலத்தில் கற்றுக்க 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஆனால் அது புரிஞ்சுட்டு அது பண்ணால் டக்குன்னு பண்ணிடலாம். புரிஞ்சுட்டு பண்ணோம்னா 20 நிமிஷத்தில் பிரியாணி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் ரெடி பண்ணுறது தான் நமக்கு டைம் ஆகும். குக்கிங் டைம் வந்து கரெக்டாக 20-30 மினிட்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. அப்படி சுடுற பிரியாணி கொடுங்க. சேலம் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி. சாப்பிடுங்க. வாசனை வருதுங்களா? நல்லா அடிக்கடிக்கு சேலம் சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் ஊர் சாப்பாடை வந்து ஹைலைட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்பா, சூப்பர். சாப்பிடுமா? சாப்பிடுங்க. சாதம் நல்லா உதிரியாக. அந்த சிக்கன் சாப்பிட்டு போகலாம். ஃபஸ்ட்டே அவர் சொன்னார், அந்த சிக்கன் நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது தான் அந்த மசாலா இறங்க சொல்லி சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ். காரம் கொஞ்சம் ஒரு மீடியமாக தான் இருக்குது. ஆமாம் சார், மீடியம் காரமாக தான் வரணும். இது ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணாலும் காரம் வந்து மீடியமாக தான் இருக்கணும். சமங்க, சூப்பர். ரியலி வெரி குட் ப்ரிப்பரேஷன். சூப்பராக இருக்குது. இவங்க ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லி, புதினா, பட்டை, ஏலக்காய், லவங்கம், அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கு. பாய் ஸ்டைலில் பண்ணுற பிரியாணி வேறு, திருநெல்வேலியில் பண்ணுற பிரியாணி வேறு. நான் ஆரம்ப காலத்துலேயே சொன்ன மாதிரி, அதாவது ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு முக்கியத்துவம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி சேலம் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. எப்படி அந்த தட்டோட சொல்லுவீங்களே, தட்டோட எப்படி ஃபேமஸும் சேலத்தில், அது மாதிரி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் சேலத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, வின்ஸ்டர் கேஸ்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் பழமையான ப்ராப்பர்ட்டி, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பழமையான ப்ராப்பர்ட்டி. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நான் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு உதவின மல்லிகா மேடம், அதாவது மல்லிகா பார்த்தீங்கன்னா மேடமுக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பண்ணிக்க முடியாது. உண்மையாகவே நான் சேலத்தில் எனக்கு யாரும் தெரியாது, எப்படி பண்ணுறதில்ல. தினா நான் ஹெல்ப் பண்ணுற சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க தான் இங்கே அனுப்பிச்சு வச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.